விஜய் சரி கூட்டணிக்கு யாரும் ஒத்து வரல, 234 தொகுதியிலையும் தனியாக நின்று விடலாம்னு முடிவு செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ரைட்டு, பூத்து ஏஜென்ட்டெல்லாம் நீங்கள் சரியாகவே போடலை. பூத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லா தொகுதியிலையும் சரியாக நியமிக்கவில்லை. அதெல்லாம் முதல்ல நியமிங்க. அதுக்கப்புறம் பணம் செலவுக்கு அவங்க 10 கோடி செலவு பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணால் போதும். அதிக பணத்தை செலவழிக்காதீங்க. இப்போ அவங்ககிட்டருந்து கட்சியில் நிற்கிறவங்ககிட்டருந்து பணம் வாங்காதீங்க. இளைஞர்கள், புதுமுகங்கள், அவங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள். நல்ல பண வசதி உள்ளவங்க, நாட்டு நலன் அக்கறை உள்ளவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பதவியை கொடுங்க. அதனால் இவ்வளோ உங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா மக்களுக்கு அதில் நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. காங்கிரஸ்காரவங்களே எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. தமாக தாவேக்கா காங்கிரஸ் பயங்கர நெருக்கத்தில் இருந்து கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு செய்தி வந்தோடனே ஸ்டாலின் கனிமொழியை ராகுல் காந்திகிட்ட போய் பேச சொல்லிட்டார். ஏன்னா ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாராம். அதனால் கனிமொழியை போய் பேச சொல்லியிருக்காரு. கனிமொழி டெல்லிக்கு போய் ராகுல் காந்திகிட்ட இன்றைக்கி பேசி எப்படியாவது காங்கிரஸை தமாகவுக்கு செல்ல விடாமல் தடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தோல்வி பயம் வந்து விட்டது, குறிப்பாக திமுகவிற்கு. பாஜகவை பொறுத்தவரை அவங்க நேச்சுரல் அலையன்ஸ், ஏடிஎம்கே அவங்க ஏற்கனவே அலையன்ஸில் இருந்தவங்க. அதனால் பாஜக தலைவர்கள் மட்டும் கொஞ்சம் திமுகவுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாமல் எலெக்ஷன் வர, குறிப்பாக அந்த தமிழிசை அவங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும். திமுகவுக்கு ஒரு பெரிய ஏஜென்ட் இருந்தீங்கன்னா பிஜேபியில் அவங்க தான். அதனால் அவங்கள நீங்கள் அடக்கி வைக்கணும். இந்த எல் முருகனையும் கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்போ தான் இது இன்றைக்கி இது தனி நீதிபதிகிட்ட ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரை அவங்க ஃபைல் பண்ணதாக தெரியலை. தாவைக்காவில் அவங்க சட்ட நிரூபணர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த வழக்கை இது பண்ணி ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண வழி பாருங்கள் அப்படிங்கிறது தாவைக்காவுக்கு நாங்கள் அறிவுரையாக கூற விரும்புகிறோம். எப்படியாவது ஒரு கூட்டணியை அமைக்க பாருங்கள். சிறிய கட்சிகளையாவது இணைத்து கொள்ளுங்கள். ஏன்னா திமுக இருக்கிற பூரா ஜில்லு கட்சி தான். எவனுக்கும் 1% ஓட்டு கிடையாது. எல்லாம் சாதாரண கட்சி. அதிமுக பாஜக இருக்குது. அதிமுக பாஜக பாட்டாளிமுக இது 3 தான் பெருசு, மற்றதெல்லாம் சாதாரண கட்சிகள். அது மாதிரி ஒரு கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணியாவது அமையுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால் எலெக்ஷன் இது 3ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறோம்னு டிஎம்கே சொல்லிட்டாங்க. 3ஆம் தேதிக்கு மேலே கொள்ளையடித்த பணத்தை பூரா ஏன் திமுகவோட கூட்டணி செய்யணும்னு அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் விரும்புகிறான்னா, பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் இது மாமூல் மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் திமுகக்காரன் அந்த கட்சி தலைமைக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்துடலாம். மாதம் ஒவ்வொரு கட்சிக்கும் 10 லட்சம் ரூபா செலவு இருக்கான். பணத்தை டாஸ்மாகில் வர்ற பணத்தை பங்கு கொடுத்து விடுகிறாங்க ஸ்டாலின். அதனால் அதை விட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் தமாக கூடுமான வரை ஒரு சிறிய கூட்டணியாவது அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. சரத்குமார் சொல்லிட்டார், நானும் ராதிகாமல் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்லை, நின்னாலும் சீட்டு கிடைக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு போன தடவை 20 சீட்டு, இந்த தடவை என்ன ஒரு 30-35 சீட்டு. அதுவும் டெல்லியில் தான் முடிவாகும். டெல்லியில் முடிவாகி வந்தால் போன தடவையே சரத்குமார் நான் தூத்துக்குடியில் நிற்கிறேன்னாரு, கனிமொழியை எதிர்த்து நிற்கிறேன்னாரு. கனிமொழி பார்த்தாங்க, நீ என்னையவா எதிர்த்து நிற்கிறேன்னு நேராக அமித்ஷாட்ட போனாங்க. அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு, கனிமொழியை எதிர்த்து சாதாரண நாளில் நிறுத்துங்கன்னு சொல்லி பாவம் ஜிகே வாசன் தலையில் கட்டி விட்டு கனிமொழியை ஜெயிக்க வச்சாங்க. அதிலே ஏமாந்து போயிட்டார் சரத்குமார். அவங்க ராதிகா வந்துக்கிட்டு விருதுநகரில் நின்னாங்க. அவங்களும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை நின்னாலும் ஜெயிக்க முடியாது, நின்னால் சீட்டு கிடைக்காது, சீட்டு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நான் அந்த தடவை நானும் என் மனைவியும் நிற்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி மீசைகள் மண் ஓட்டவில்லைங்கிற மாதிரி பேசிட்டார். அப்படியே விஜயம் அடிக்கிறார். விஜய் என்னோட ஒப்பிடாதீங்க. நான் உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கட்சியை துவக்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். விஜய், அஜித், ரஜினிக்கெல்லாம் கூட்டம் வரும், ஆனால் ஓட்டாகாது. பல முறை சொன்னது தானே. நாளைக்கு அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் இவருக்கு இன்னமும் இவருக்கு கூட்டமும் வராது, ஓட்டாகாது. அதனால தான் கட்சியை கலைச்சிட்டு உங்களோட சேர்ந்தார். அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க.
கூட்டம் வந்தால் ஓட்டு வருமா இல்லையாங்கிறத எலெக்ஷன் அப்போ முடிவு பண்ணலாம். அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க பாஜகவுக்கு. உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. எந்த இது பதவி கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க, எந்த பதவி கொடுத்தாங்க உங்களுக்கு? அதனால் வெறுத்து போய் பேசுகிறார் சரத்குமார். சரத்குமார் தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரியவங்க கிடையாது. அவர் நிறுத்தினாலும் அதிமுகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. பாஜகவில் நிறுத்தினாலும் ஒரு அதிமுகக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவரே விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அதனால் இது இவங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அப்பாவு அரசியல் பேசுகிறார். நியாயமாக சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாது. அப்பாவுக்கு சட்டமெல்லாம் என்ன தெரிய போகுது? அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் சபாநாயகர் அவர் என்ன சொல்கிறாரு? அரசியல் ரொம்ப இதுவாக பேசுகிறார். என்னென்னா தாவேக்காவும் பாஜகவும் நடிக்கிறாங்களாம். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான். அந்த படத்துக்கு சென்சார் இது வராத மாதிரி 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் பிஜேபியும் ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்தி விட, நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க. நீங்களும் பாஜகவும் தான் நடிக்கிறாங்கன்னு எல்லா இடமும் பேசிக்கிறாங்க. நம்ம எல் முருகனை வச்சுக்கிட்டு உங்கள் பராசக்தியை கூட்டிகிட்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எல் முருகன். நடிக்கிறது நீங்கள் அவங்களோட சேர்ந்துட்டு பாஜகவோட. விஜய் போய் நடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 500 கோடி படத்தை இது பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ண முடியாமல் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் நடிக்கிறாங்கன்னா எப்படி இது பண்ணணும்? அதுக்கடுத்தது இன்னொரு குண்டை தூக்கி போடுற கிறிஸ்டின்க நிறைய பேர் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம். இந்த தடவையும் விஜய் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு முழுவதும் திமுகவுக்கு தான் கிடைக்குமா? அப்படின்னா உங்களுக்கு அவருக்கு அப்பாவுக்கு சவால் வருதேன். கிறிஸ்தவர்கள் அதிகம் நிற்கும் தொகுதியை நீங்கள் கேட்டு வாங்கி டிவிக்கு தாவேக்கா கட்சி வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிறிஸ்தவர்கள் அங்கே தான் போடுவாங்கன்னு. மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில் போய் நின்று பாருங்கள். அப்போ தான் தெரியும் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஆதரவா இல்லை அவங்களுக்கு ஆதரவா அப்படிங்க. அரசியல் பேசாதீங்க, உங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்கள் சபாநாயகரும் அரசியல் பேசக்கூடாது, நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். இல்லை அரசியல் பேசணும்னு நினச்சிங்கன்னா சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் பேசுங்க. அதுவும் பேசுகிறது விவரமாக பேசணும். நீங்கள் பேசுகிறது எதுவுமே பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிறத அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏவாவில் திருப்பி எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறது. அந்த தாவேக்காவை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானெல்லாம் இதுக்கு ஆசைப்படுதான் முதலமைச்சருக்கு. நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைக்கிற காளானை போல பல கட்சிகள் பிறக்கிறது. கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே முதலமைச்சர் ஆசைத்தான் அவளுக்கு இருக்கிறது ஒழிய நாட்டு மக்களுக்கு இதை செய்யணுன்ற ஆசை எதுவும் இல்லை. அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற சில பேர் முயற்சிக்கிறார். அது என்னது? நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். எம்ஜிஆர் இப்போ என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அப்படி தான் நேற்று கட்சியாக ஒரு நாளுக்கு ஒரு காட்சியாக ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஜெயித்தார். அவர் காளானா? அன்னைக்கு பாஜக அதிமுகவில் போய் ஜாலியாக அழைச்சிக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு கிடந்தீங்களே. அதுவும் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டார்கள். நீங்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. சீமான் சொல்கிறாரு நீங்களே தமிழன் இல்லைங்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்லிங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள்னு. தமிழர்கள் ஒன்றும் இழிச்சவாய்கள் அல்ல. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் தமிழ் மக்கள். ஏன் விஜய் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு சிஎம்மாக வரக்கூடாதுன்னீங்கன்னா உதயநிதி எப்போ வந்தார் உங்கள் கட்சிக்கு? எப்போ இளைஞரணி தலைவராக வந்தார்? எப்போ துணை முதல்வராக வந்தார்? உடனே அவரை மட்டும் நீங்கள் வாழும் பெரியாரும்பீங்க, அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைப்பீங்க. ஏன் விஜய் போன்றவர்கள் வரக்கூடாதா? அப்படிங்கிறது தான் ஏவாவேலுக்கு. நேற்று பெய்த மழைகள் இன்று முளைத்த காளான்கிறீங்க. நீங்கள் கட்டின பாலம், நீங்கள் கட்டின கட்டடம்லாம் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி நொறுங்கி போகுது. எல்லாத்துலேயும் 40% வாங்கி மக்கள் பணத்தை ஏமாற்றி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் காளானை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? பிரிட்ஜை பற்றி பேசுங்க. நீங்கள் கட்டின பாலங்களை பற்றி பேசுங்க. நீங்கள் கட்டின பிடபிள்யூடியில் கட்டின கட்டடத்துக்கு பற்றி பேசுங்க. எத்தனை இது இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினீங்க, அதை பற்றி பேசுங்க. நாட்டு நடப்புக்கு போயிட்டீங்க, நாட்டு நடப்பை பற்றி பேசுங்க. விஜய் இவங்களெல்லாம் பேசுவது பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஏவாவேலுக்கு நம்ம பதிலாக சொல்கிறோம். ஏன்னா விஜய் கட்சியிலேருந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. யாரும் ஸ்போக்ஸ் பர்சனே இல்லை. நாஞ்சில் சம்பத்தை வைக்கிறாங்க,
நாஞ்சில் சம்பத்து ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசிட்டு விட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்பாவும் சொல்லியிருக்காரு கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்காதுன்னு. நாஞ்சில் சம்பத்து பதில் சொல்லுங்கள். ஏவாவேலு சொல்கிறாரு, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் பதவிக்கு வரணும்னா இப்போ நான் சொல்கிறபடி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்கள். உங்களைத்தானே இவங்களை போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் பேசுவதில்லை. அதே மாதிரி எடப்பாடிக்கு ஏதாச்சும் பேசுனா நாங்கள் தான் பேச வேண்டியது இருக்குது. அதனால் ஏவாவேலுக்கு அதுதான் சொல்கிறோம். உங்கள் இதை பாருங்கள். பாலங்கள் இடிந்ததையும் மற்ற ரோடுகள் தரைமட்டமாக போனதை பற்றி கணக்கு கொடுங்கள் அப்படிங்கிறது தான் ஏவாவேலுக்கு நம்ம பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவரை போட்டு இந்த கூட்டம் என்ன பேச்சு பேசணும். நான் கரூர் சம்பவத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம், இப்போ போய் நீங்கள் விசாரிக்கலாமா? ஏன்னா கரூர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் வருது, சென்னையில் வரலை. அதனால் நீங்கள் விசாரித்தது தப்புன்னு சொன்னோம். இவங்க என்னமோ ஜட்ஜுங்களெல்லாம் பெருசாக மதிக்கிற மாதிரி, ஜட்ஜுங்களை கேவலப்படுத்தினதே உங்கள் கட்சி தான், ஜட்ஜுங்களெல்லாம் மிரட்டினது உங்கள் கட்சிங்க தான். உடனே அவர் அந்த நீதியரசரே சொல்லிட்டாரு, என்னை பற்றி விமர்சனங்களை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த கூட்டம் என்னை எப்படியாச்சும் கைது செஞ்சணும்னு ஜட்ஜை பற்றி ஒரு தவறாக பேசினார் அப்படின்னு போட்டு என்னென்னமோ பண்ணீங்க, இதெல்லாம் போட்டு பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஓலை ஒன்றுனா வந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சியை இழந்த ஒன்று உங்களை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இல்லை உங்களை ஆட்சி இழக்க இப்போ என்னை கைது பண்ணதுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஓட்டை இழந்து விடுவீர்கள். திமுகவுக்கு சொல்கிறேன், குறைஞ்சது 10 லட்சம் ஓட்டு. அதுதான் உங்களுக்கு தண்டனை. அதிகாரிகளுக்கு தனி தண்டனை இருக்குது. அது நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தனையும் போட்டு என்கொயரி இதுன்னு அவங்க போவாங்க. ஆனால் இவ்வளவு பேசிட்டு இன்றைக்கி ஜி.ஆர். சாமிநாதன் அவர் பாவம் அந்த திருப்பரங்குன்றதில் விளக்கு ஏற்றலான்ட்டாரான். அவரை பற்றி கேவலமாக புத்தகம் எழுதுகிறான், அசிங்கமாக எழுதுகிறான். சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள்லாம் எல்லாத்தையும் தூண்டி விட்டு அசிங்கமாக திட்டு இதுன்னு பேசுகிறான். அதுக்கப்புறம் பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு 20 MP 30 MP கையெழுத்து போட்டு கொடுத்தான். இப்போ எவனையுமே காணோம். கையெழுத்து போட்டு கொடுத்தவெல்லாம் எங்கே போனான்னு தெரியல. காங்கிரஸை வாயை திறக்கலை, இதை திறக்கலை, போகல. இப்போ இவ்வளோ திட்டிக்கிட்டே இருந்தால் அவர் கண்டுக்கலை. ஆனால் இன்பதுரை அவர் வழக்கு போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். பாருங்கள் ஜட்ஜுங்களை எப்படி திட்டுறாங்க. பிஜேபி சேர்ந்த ஒருத்தரும் அதில் வழக்கு போட்டார். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம்னு ஒன்று இருக்கா, நீங்கள் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அவரை போய் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, என்னையா பண்ணீங்கன்னு கேட்டேன். கேட்டவுடனே அந்த அரசு வழக்கறிஞரையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்கள். ஒரு டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். இப்போ பதில் கொடுங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, யார் மேலே வழக்கு போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பண்ணுறது, யார் மேலே எல்லாம் போக செய்தி. அந்த மாதிரி இது போட்டதெல்லாம் இவங்க ஐடி டீம், டிஎம்கே ஐடி டீம்லேருந்து போடுறான். ஏன்னா அப்படி ஆளே இருக்க மாட்டான். இப்போ என் மேலே 2-3 புகாரை கொடுத்தான், போய் தேடினா அந்த இடத்துல பில்டிங்கே இல்லை. அப்போ பொய்யான ஐடி வச்சு தான் கொடுக்குறான். அது மாதிரி இப்போ பாருங்கள், அந்த போடுறது பூரா இவங்க ஆளை வச்சுக்கிட்டு திட்டுறது. ஒவ்வொருத்தருக்கும் 10 ஐடி சொல்லிட்டாங்க. உன் பேரில் 10 போலி இதை வச்சுக்க. இந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் மாதிரி அந்த இதில் சமூக வலைதளங்களில் பூரா ஆளுங்களை வச்சு போலி அவன் திட்டுறது. அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் இருக்க மாட்டான், புகார் கொடுக்குறவனே இல்லையே. அதனால் சரியான சவுக்கடி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சொல்கிறோம், விடாதீங்க இவங்களை. ஒருவேளை ஆளை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்கள் எந்த கட்சியின் முத்திரையில் செயல்படுறாங்களோ அந்த கட்சி தலைவர்களை தண்டியுங்கள். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படிங்கிறது தான் அவர் மனசாட்சி உள்ள ஒரு நீதிபதி. சாமிநாதன் மாதிரி தங்கமான மனுஷன் யாருமே கிடையாது. மக்களுக்கு சாதரவாகத்தான ஒரு தீர்ப்பை கொடுப்பார். அவரை போயிட்டு ஒரு ஜாதி கலரை பூசிட்டு மதத்தின் கலரை பூசி இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான தண்டனை உச்ச நீதிமன்றத்திலிருந்து வர காத்திருக்கிறது. அதனால் காத்திருங்கள், சட்டம் உங்களை தண்டிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி செய்தியாக சொல்ல வரும்.